எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு என் தேவன் நடத்துவார், எல்லாத்தையும் சந்திப்பார். என் தேவன் கோடான ஒரு சோத்திரம். நன்றி ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் எனக்கு அற்புதமாக வழிகாட்டி வந்திருக்காரு. நான் ரொம்ப நன்றியோட எல்லாருமே இருக்கணும். நான் வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு அதிகாரியாக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறோம். எங்கள் கோர்ட்லேருந்து ஃபண்டு மூலமாக தான் அந்த ஸ்கூல் ரன் பண்ணுறோம். அந்த ஸ்கூலுடைய பொறுப்பும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு வருஷம் முன்னாடி என்னாச்சுன்னா, யூஸ்வலி இன்கம் டேக்ஸ் வந்து ரொட்டீனாக எல்லாரும் ஃபைல் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கூல்லேயும் ஃபைல் பண்ணணும். ஸ்கூலுக்குலாம் வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் விட்டு அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம். அது ரிட்டர்னுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி அது ஃபைல் பண்ணோம். ஆனால் எங்கள் ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, அந்த 2 வருஷம் அந்த டியூ டேட்டில் ஃபைல் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸை வந்து கரெக்டாக பண்ணாதனால என்னாச்சுன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 2024 டிசம்பரில் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கூலுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் அக்கௌண்ட்லேருந்து 1.35 crores வந்து அவங்க ரெக்கவர் பண்ணி எடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளாம் வந்து எனக்கு அதோடைய பாரத்தினால சொல்லவே முடியாது. என்னடா நம்ம ஒரு பொறுப்பெடுத்து செய்வது இவ்வளோ பெரிய நஷ்டம் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்தோம். நிறைய கன்வர்ஷனு எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்பீல் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கோர்ட்டில் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதுவுமே எங்களுக்கு வந்து சரியாக சாதகமாக இருக்கல. ஊழியக்காரமாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஊழியக்காரமாட்ட நான் ஜோம் பண்ணுவேன். ஊழியக்காரம் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், இந்த காரியத்தில் உனக்காக இருந்து நான் உனக்கு வெற்றி வாங்கி தருவேன்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 நாள் படிகள் நம்ம எடுத்து எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபெயிலியராக தான் இருந்தது. ஆனால் விடாமல் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ட்ரிபுனலில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து கடவுள் அற்புதமாக எங்களோட கொடுத்தது. அது எங்களுக்கு சாதகமாக வந்து எங்களுக்கு ஃபேவரபுளாக முடிக்க கடவுள் உதவி செய்தார். நேற்று வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு உங்களுடைய கண்டிஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு என்ன ரெக்கவர் பண்ணாங்களோ அது இன்ட்ரெஸ்ட் போட்டு எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நேற்று ஆர்டர் போட்டு அந்த ஒரு 1.35 crores லேசான விஷயம் இல்லை. அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கடவுள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நம்ம கூப்பிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்கும்போது பரம தகப்பன் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்மளுக்கு போதுமானவராக இருக்கு. எந்த சுதிக்கான மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறேன். எனக்கு ஜோம் உங்களுடைய காரணமாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து சுகர்னால நம்ம தடையில் கட்டி வந்தது. ஜோரம் கட்டி வடிய மாட்டோம். ஏசப்பா நான் ஏன் தப்பு செஞ்சேன், ஏதாவது தப்பு செஞ்சேன் எங்களை மன்னிங்கய்யா வந்து ஜம் பண்ணேன். போன புதன்கிழமைக்கு கட்டி வடிஞ்சது. ரத்தமாக சீவா கேர் ஆகிட்டு மயக்கம் வருது, கீழே போயிடுறேன். என் மனைவி வந்து இது சாப்பிடான்னு சொன்னாங்க. இந்த எலுமிச்சை பழம் ஜூஸ் சாப்பிட்டாங்க. 2 வாட்டி ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. என்னால் முடியல. அப்போ மறுபடியும் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா எனக்கு ஏன் அந்த மாதிரி வருது, கூடாரம் வேறு அடிக்கடிக்கு பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது ஐயா, நான் என்ன செய்வேன், எனக்கு என் தாய் வயிற்றில் இருக்கும்போது என்னை கண்டிக்கிறப்பா, எனக்கு ஆசனால் கொடுத்துரு, நான் கஞ்சா கறிகை அப்படின்னு சுகர் எல்லாமே நான் ப்ரௌன் சுகர்லாம் அடிச்சேனே, எனக்கு மறுவா அதுலேருந்து விடுதலை கொடுத்து எனக்கு உயிர் தப்பி எனக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளையா நிறுத்தினீங்களப்பா, எனக்கும் தாயும் நீரையா தந்தையும் நீரையா ஏன் ஆன்ட்டு நான் மழங்கால் மேலே நிற்கல, என்னால் நிற்க முடியல. அந்த அளவுக்கு ஜுரம் வருது, கார் வருது, என்னால் நிற்க முடியல. ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் பண்ணிட்டு பிறகு கொஞ்சம் எனக்கு தெரிய வந்தது. வேலைக்கு போனேன். அந்த இடத்துல கர்த்தர் பேசாரு, உனக்கு மரண கட்டை வடித்தேன். 5வது மாடியில் ஒருத்தர் மரண 4வது மாடியில் மரணமாக இருக்கிறாரு. அப்போ நான் ஜம்ப் பண்ணேன். மரண கட்டு உனக்கு வடித்தா எனக்கு பயப்படாத சகோதரனா, நீ பயப்படாதான்ட்டு சொல்கிறாரு. அப்போ எனக்கு மனசில் ஒரு வேதனை வந்து, நான் என்னடா தப்பு செஞ்சேன் சப்பா, ஒரு வேலை தப்பு செஞ்சாங்களா மன்னியான்னு மறுபடியும் அதுதான் எனக்கு கொடுத்துறா தவிர வேறு எதுவுமே கொடுத்தலை. எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு என்னடா கர்த்தரோட பரிசுத்த நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் வந்து எனக்கு குடாரம் நின்று இருக்குது, வேலை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. எனக்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் போராடி
அந்த இடத்துல ஊழியக்காரம்மா சொன்ன போல உயர்ந்த நிறுத்துறப்போ அவன் வாயெல்லாம் கட்டிட்டார், யாருக்கு எதுவுமே பேசுறதில்ல. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் மனவாட்டி சபைக்காகவும் ஜெபிக்க சொல்லி இயேசு நாமத்தினால கேட்டுக்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அடியனே மகனின் தாயை ஜீவனோடு வைத்ததுக்காக கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்க. இந்த மாதம் முழுக்க எங்களை கண்மணி போல பாதுகாத்தாரு. மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு 15 நாளாக வேலைக்கு போகாத வீட்டில் தான் இருந்தா. ஆனாலும் எங்களை போஷித்து ஒரு நாள் கூட எங்களை ஆதாரம் இல்லாதபடிக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத எங்களை பாதுகாத்தாரு. அதே மாதிரி ஆவியானவர் எங்களோட பேசினாரு. ஊருக்கு போகுன்னு சொல்லும் போது நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் போக முடியல. அந்த டைமில் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. 2வது வாட்டியும் போக சொல்லும் போது பிரச்சனையாக போக முடியாமல் மகளே இப்போ நீ போகக்கூடாது, போனீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனை வரும்னு. ஆனால் நேற்று தினத்து எல்லா விஷயமே அங்கே வீடு இடம் இருக்குது. அது வாடகை விடும்போது எங்களை விசாரிச்சு கூப்பிடல. அந்த வாடகை பணமும் எங்களுக்கு கொடுக்கல. அதுவே அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னும் 2-3 வாடகை பணம்லாம் வர வேண்டியது எதுவுமே எங்களுக்கு சட்டே பண்ணல, எங்களை எதுவுமே செய்யல. ஆனால் இப்போ வீடு விற்கிறதுக்கு மாத்திரம் இப்போ உடனே வரணும்டாக்கிறேன்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் முன்னே எங்களோட பேசிட்டாரு. இப்போ அவங்க தொல்லை பண்ணுவாங்க, நீ வந்தாதான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ என்ன தெரியாம நீ காலை வைக்கக்கூடாது அந்த எல்லையிலன்னு சொல்லி ஆவியானவர் சொன்னாரு. ஆனாலும் இப்போ காலையில கூட ஒரே ஃபோன் தான், நீ வந்தீங்கன்னா முடிச்சிடலாம், வேலை முடிச்சிடலாம், நீ கை அடிபட்டதுன்னு கேள்விப்பட்டேன், எல்லாருக்கும் பிரச்சனை தான், வாப்பான்னு சொன்னாங்க. இல்லை நான் பார்த்துக்கிட்டு வரேன்ற மாதிரி தான். இப்போ எங்களை எவ்வளோ மதிக்காத இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்களை கூப்பிடுற மாதிரி செய்த கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரங்கள் இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் உள்ள தேவன் என் குடும்பத்தையும் மட்டும் நடத்தி வந்திருக்க தேவனுக்காய் கூட கோடி சோத்திரம் சொல்கிறேன். போன வாரம் 15ஆம் தேதிக்கு இதே போன வருஷம் இதே செப்டம்பர் மாதத்தில் என் மனைவி மரணம் அடைஞ்சு திருப்பி மறுவுயிர் கொடுத்தாரு என் தேவன். திருப்பியும் அதே மாதிரி அதே டேட்டில் மறுநாள் 15ஆம் தேதி உயிரை திருப்பி அதே மாதிரி உயிர் போயிட்டது. கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, ஒன்றுமே தெரியல. அவங்க தலைக்கு போட வேண்டிய அந்த டேப்லெட்டு ஏதோ 2-3 நாள் சரியாக போடலை அப்படின்னு திருப்பி மரணத்துக்குள்ளாகி ஒன்றுமே புரியல. அவங்க டாக்டருக்கு வர மாட்டேன்றாங்க, சோங்கி விழுறாங்க, கண் இதுவாகலை, அப்படியே எதுவுமே வேணான்றாங்க, எதுனா சாப்பிட்டாங்க. நான் சொன்னேன், என்னப்பா திருப்பி இதே வழி தொழிலாளி எத்தனிட்டு தான் இந்த இம்சியை நான் தாழ முடியாது, சொல்லுங்கப்பா என்னதான் பண்ண போகிறேன். ஒரு பதில் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் விட்டுட்டேன் கம்முன்னு. திருப்பி ஸ்டான்லிக்கு என் பொண்ணு நைட் 2 மணிலேருந்து இவன் வாந்தியாக எடுத்துன்னு திருப்பி லூஸ் மோஷன் ஆகுது. அவளையும் எல்லாம் சரி பண்ணி நான் 3:30 மணிக்கு எழுந்து பார்த்துட்டு கேட்குறேன், டேடி என்ன டேடி என்ன சொல்ல போகிற சொல்லு, ஆனால் காப்பாற்றுவா, அது மட்டும் நிச்சயம். ஆனால் ஒரு தடவை இங்கே சொல்லிக்கார் வெளிப்படுத்தலை, முடிஞ்சால் அந்த உயிர் வந்தால் வரும், இல்லைன்னா போனது அவ்வளோதான், சொல்ல முடியாது மகனே, எவனா பலிப்படுத்தலை வேண்டிட்டு போகணும் அம்மா கிட்ட சொல்லி உத்தரவு கொடுத்தாரு. நான் திருப்பி ஸ்டாண்டில் போய் உட்காந்து அறுவை சிகிச்சை ரூமுக்கு போயிட்டு அழுது கேட்டுனே இருந்தேன். அந்த 2 பக்கம் 18 ஹோல்ஸு போட்டு வெண்டிலேட்டர் வெட்டி எடுக்கிற டைமில் அப்படியே அந்த உயிரை ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்தார். சரி அவ்வளோதான் போல இருக்கு, அப்படி தூங்குது அப்படியே தூங்குது, ஒன்றும் நகா இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 4:30 மணிக்கு இதோ மரித்தன் சதாகாலம் உயிரோடு இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் என் காதில் ஒழிச்சிட்டு போயிடுச்சு. திருப்பி காலையில் எழுந்து ஸ்டான்லி கிட்டுன்னு போகிறேன் சொல்லி எல்லாம் போட்டுட்டுன்னு போகிறேன். அவங்க போய் உடனடியாக போய் எடுத்தாகணும், எக்ஸ்ரே எடுத்தாகணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப இதில் இருக்குது, ஒன்றும் தெரியல, முதல்ல எக்ஸ்ரே எடுத்துடுவாங்க. சரி போயிட்டு தலையில் பிரெயினில் போய் உடனே எக்ஸ்ரே எடுத்த உடனே அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னு சொல்கிறான், அப்பா இது செத்து போயிட்டுருக்காங்க பிரெயினில் 2 லாட்டில் 2 கிளாட் பிளட் கிளாட் 2 பக்கமும் ஸ்டாக் ஆகிருக்கு. போனேடு வந்தது இந்த கீழ்ப்பக்கத்தில் வந்தது, இந்த மேல் பக்கத்தில் அப்படியே நின்று போயிருக்கு நரம்பில். ஆனால் தூக்கம் மட்டும்தான் தூங்கிருக்கு, ஆனால் கண்ணு தூங்கிட்டு பிரெயின் தூங்கலை, பிரெயின் செத்து போயிருக்கு. பிரெயின் செத்தால் மனுஷனுக்கு காலி, ஒன்றுமே புரியல அப்படின்னு. இவனும் அப்படியே உட்காந்துருக்கா. காலையில் இப்போ அட்மிட் ஆகி சேர்த்து எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தது. இந்தியில் அட்மிட்டும் பண்ணல, சேர்க்கவும் இல்லை, போய் எடுத்துன்னு போய் மரித்தன் ஏதோ சதாகால உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவராச்சு. அவளை நான் கேட்டேன், இவ்வளோலாம் நடக்குது, நீ இன்னும் உங்கள் விக்கிரகத்துக்கு இது பண்ணின்னு இருக்கிறேன்னு.
இல்லை என்னமோ பண்ணுற மாதிரி இருந்தது. யாரோ ஒரு தலையை ஒரு தட்டி விட்ட மாதிரி இருந்தது, ஒரு நரம்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல, ஒரு ஜிம்புச்சு எனக்கு. அப்புறம் தான் நான் எழுந்துக்கினேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நான் எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல. ஆனால் மரித்தேன் ஏதோ சகாக்கள் சொன்ன ஒரே வார்த்தையில், அதே உன் குடும்பத்தை உன் நிமித்தமாக உன் குடும்பம்னாரு. இன்னைக்கு மரித்தாலும் உயிரோட வச்சிருக்கிறாரு. அந்த எக்ஸ்ரேல எடுத்து பார்த்து டாக்டர் கேட்குறான், கண்ணு மட்டும் தூங்குதுமா, பிரெயின் தூங்கலை. அப்படியே தான் கொடுக்குறான் ரிப்போர்ட்டை. கொடுத்துட்டு இப்படி சொல்கிறான், பிரெயின் தூங்கினாதாம்மா நீ செத்து போயிட்டியம்மா, எப்படி இருக்கிற, எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு பேப்பர் போட்டுட்டு நீ 2 நாள் பொறுத்து வாங்குவான்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு வேண்டிய மாத்திரைலாம் சாப்பிடுவேன். ஆனால் நான் எனக்கு ஒன்றும் புரியல. பிரெயினுக்கு வேண்டிய மாத்திரை சாப்பிட்டுட்டான். அந்த லாக்கும் ரத்த கட்டி இன்னும் இருக்குது. இந்த உயிரோடு தான் இருக்கிறான். அட்மிட்டாக அவ்வளோ சேர்க்கவும் இல்லை. ஆனால் அந்த உயிரை கையில் பிடிச்சின்னு கேம் ஆடுறாரு பாரு. சூப்பராக எங்கள் அப்பா அவர் நம்மளோட இருக்கிறார். அது எங்கள் குடும்பத்தோட நிறைய கேம், எவ்வளோ கேம் அப்பா, எதுவுமே சொல்கிறதுனே இல்லை. அந்த டைமில் அழுவ சொல்லலாம் அப்பா, அது எப்படி நடத்துகிறாருன்னே தெரியல. இன்னும் அந்த பிரெயினில் அதை கொடுத்து அது திருப்பி ஓப்பன் பண்ணால் மரணம் தாங்க அப்படின்ட்டாங்க. அந்த 2 கிளாட் எடுக்க முடியாது, பார்க்கலாம் அப்படி ஏதாவது வந்து சேர்த்தா பார்க்கலாம். இப்போ அந்த 2 கிளாட்டோடு தான் இருக்குது, உயிரோடு தான் இருக்குது. எழுந்துட்டு வந்து பார்த்துட்டு பேசுது. ஆனால் யாரோ வந்து தலையை ஒரு ஜிம்பு இழுத்தாங்கன்னு மட்டும் சொல்லுது. நம்ம தேவன் போய் எப்படி ஒரு கரத்தை வச்சு அந்த உள்ளத்துக்கு அந்த உயிருக்காக, இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் தன் உயிரையே மறித்தவர், அந்த உயிரை கொடுத்தவர், அந்த உயிரை ஒன்றும் காப்பாற்றி வச்சிருக்காருன்னு ஒன்றுமே புரியல. ஏன் டாடி என்ன டாடி, இவங்களுக்காக நீங்கள் ஜபிங்க, ரட்சிப்பு வரணும் அந்த மகளுக்கு. அந்த மகள் கண்டிப்பாக இந்த சபையில் வந்து நின்று இந்த சாட்சி சொல்லணும். நீங்கள்லாம் ஜபிச்சதுக்காகவும் என் தாயார் எங்களுக்காக அதிகமாக எனக்காக நிறைய ஜபிச்சிருக்காங்க. நம்ம சொல்ல விரும்பல. ஆனால் இந்த காலுக்காக எவ்வளோ ஜபிச்சிருக்காங்க. மறைமுகமாக நிறைய செய்வாங்க. அவர் அங்கேருந்து மேலேருந்து அப்பாவுடைய உத்தரவு, மீதி அம்மாவுடைய உத்தரவு வைங்க. இந்த காலுக்காக ஜபிச்சு இந்த கால் நிற்க வச்சு அதில் சதை வரும்னு சொல்லி அது சதையும் வர வச்சு ரோஸ் கலரில் காட்டி எனக்கு இந்த காலை நிற்க வச்சது. உண்மையாகவே மறிச்சிட்டா கூட உயிரோடையே இருந்து வருவாங்க. என் தேவனுடைய நாமம், இந்த சபையுடைய வல்லமை, எங்கள் அப்பாவுடைய வல்லமை இன்றைக்கும் நான் நினச்சி பார்த்து மறித்தே ஏதோ சதாகாலம் நிறையா. அந்த ஒரு வார்த்தையிலே ஒரு ஜிம்முன்னு சொல்கிறாங்க. அந்த மகளை தொட்டு ஜபிங்க, கொண்டு வந்து சாட்சி சொல்லணும். எனக்காக ஜபிச்ச இந்த சபையாக இருக்கும், எங்கள் தாயாக இருக்கும், தகப்பனாக இருக்கும், நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி கர்த்தருக்கு மகிமைப்படுறேன். கர்த்தரின் பெரிதான நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்ன இங்கே சாட்சி அனுப்பின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. போன வாரம் மறுபடியும் ஐசூரில் போய் இருந்து ஒரு 4 நாள் டூர் போகிற மாதிரி 2வது வாட்டி இந்த வருஷத்துலேயே 2 அதிசயங்களை காண செய்தார். அற்புதமாக அதிசயங்களை காண செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல் ஜபிக்க திருச்சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இரவு நேர ஜபத்திலையும் தாங்கின ஒவ்வொருவருக்கும், அதே போல் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிகளுக்கும் எல்லாருக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். நீங்கள் சாட்சியாக நிறுத்ததுக்கு கோடான கோடி சோத்திரம். எங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது வந்து தமிழ் எக்ஸாமில் வந்து எனக்கு தமிழே எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப வீக்கு தமிழில். நான் படித்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா சொன்னாங்க, இந்த பலிபிடித்ததில் வந்து ஜோம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணேன். எசப்பா எனக்கு எனக்கு வந்து நல்ல மார்க் எடுக்க வச்சுன்னு நான் சாட்சியாக நிற்கிறேன்னு. அப்போ வந்து எக்ஸாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் எழுதினேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபெயில் ஆகிடணும், பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 100க்கு 70 எடுத்தேன். அதுவே பெரிய விஷயம். என்னை சாட்சி நிறுத்ததுக்கு கொடான கொடி சொல்றேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எப்போதும் நிர்மூலமாக இருப்பதே தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை கண்மணி போல இந்த விக்கெட்டோட பாதுகாத்து ஆதரித்து வர என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தினாலும் போதாது. ஆனால் எனக்கு 2-3 வாரமாக ரொம்ப உடம்பு ரொம்ப மழக்கம், ரொம்ப வீடு இருக்குதுன்னு ஸ்டாண்டிங்கு போனேன். இங்கே இருக்கிற நகராட்சி திருத்தூரில் போயிட்டு பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் இல்லை, என் தேவன் என்னோட இருக்கார். ஆனால் எனக்கு இவனோட என்னை வச்சு ஒவ்வொரு நாளும் எனக்கு கண்மணி போல பாதுகாத்து வரேன். என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இந்த சாட்சியை தேவனுக்கே நன்றி.
கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அடியாதையும் சாட்சி அந்தத்தில் தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். எஸ்ஏ கொஞ்சம் பேண்ட் அடிங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நீர் மாத்திரம்